புள்ளியியல் வட்ட விளக்கப்படம் வரைதல் பயிற்சி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிரா பை சார்ட் எக்ஸசைஸ். ஆறாவது வினா. துணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் ₹1 செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை வட்ட விளக்கப்படத்தில் குறிக்க. விவரங்கள்: பைசா, விவசாயி 20 பைசா, நூல் நூற்றல் 35 பைசா, சாயம் போடுபவர் 15 பைசா, நெசவாளி 15 பைசா, அச்சிடுபவர் 5 பைசா, சம்பளம் 10 பைசா. இந்த விவரங்களுக்கு நம்ம பை சார்ட் வரைய போறோம். வட்ட விளக்கப்படம். வினாவை புரிதல், விவரங்களை குறித்தல், சூத்திரம் பயன்படுத்துதல், மைய கோணம் காணல், வட்ட விளக்கப்படம் வரைதல், விடை பகர்தல். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஒரு கூறு, அதாவது பகுதியின் மைய கோண அளவை கண்டுபிடிக்க போறோம். கூறின் மதிப்பு பை மொத்த மதிப்பு இன்டு 360. ஒருவேளை சதவீதம் கொடுத்திருந்தா கூறின் சதவீத மதிப்பு பை 100 இன்டு 360 போடணும். இங்க சதவீதம் கொடுக்கப்படலைன்றதுனால கூறின் மதிப்பு பை மொத்த மதிப்பு இன்டு 360. இங்க மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கூட்டி பாத்துக்கிறோம். 20, 35, 15, 15, 5, 10 கூட்டுங்க, 100 ஆயிருது. சோ விவரங்கள் பைசா, மைய கோணம். இந்த பெயரில் டேபிள நீங்க கிரியேட் பண்ணுங்க. விவரங்கள் விவசாயி 20 பைசா, மைய கோண அளவை கண்டுபிடிக்க போறோம். 20/100 இன்டு 360 டிகிரி 72 டிகிரி. அடுத்தது நூல் நூற்றல் 35 பைசா, 35/100 இன்டு 360 டிகிரி 126 டிகிரி. சாயம் போடுபவர் 54 டிகிரி, நெசவாளி 54 டிகிரி, அச்சிடுபவர் 18 டிகிரி, சம்பளம் 36 டிகிரி. மைய கோணங்கள் அத்தனையும் கூட்டினா நமக்கு 360 டிகிரி கிடைக்கணும். கிடைக்குதான் பாருங்க, கிடைக்குது. அப்ப நம்மளுடைய கால்குலேஷன் சரிதான். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு பை சார்ட் வரைய போறோம். ஒரு குறிப்பிட்ட ஆரத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு ஒரு வட்டத்தை வரைங்க. மையத்தை குறிச்சுக்கோங்க. இந்த மையத்திலிருந்து கிடைமட்டமா, அதாவது வலது பக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆரத்தை வரைங்க. இந்த ஆரத்தை பேஸா வச்சுக்கிட்டு மையத்தை மையமா வச்சு 72 டிகிரியில இன்னொரு ஆரம் வரைங்க. முதல் அடைபடும் பகுதி கிடைச்சிருச்சு. அதுதான் விவசாயிகளுக்கு உரியது. இரண்டாவது ஆரத்தை பேஸா வச்சுக்கிட்டு மையத்தை மையமா வச்சு 126 டிகிரியில இன்னொரு ஆரம் வரைங்க. இப்ப ஒரு வட்டக்கோண பகுதி கிடைக்கும். இந்த இரண்டாவது பகுதி நூல் நூற்றலுக்கானது. மூணாவதா வரைஞ்ச ஆரத்தை பேஸா வச்சு மையத்தை மையமா வச்சு 54 டிகிரியில இன்னொரு ஆரம் வரைங்க. இப்ப கிடைக்கப்பெறுகிற வட்டக்கோண பகுதி, அதாவது செக்டார், சாயம் போடுபவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி 54 டிகிரியில இன்னொரு ஆரம் வரைகிறோம். இப்ப கிடைக்கப்பெறும் வட்டக்கோண பகுதி, அதாவது செக்டார், நெசவாளிகளை ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்ததா 18 டிகிரியில இதே மாதிரி இன்னொரு செக்டார் வரைகிறோம். அது அச்சிடுபவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபைனலா நம்ம எதையுமே அளவெடுக்காம எம்டியா ஒரு செக்டார் கிடைக்கும். அதுல அளந்து பாத்தீங்கன்னா 36 டிகிரி இருக்கும். இது சம்பளத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். சோ இங்க ஒரு துணி உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல ஆகக்கூடிய செலவுகளை நம்ம பார்த்தோம். அதை ஒரு பை சார்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏழாவது வினா. கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக.
மைய மதிப்பு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, நிகழ்வெண் எஃப்னு வச்சுக்கோங்க. இங்க மைய மதிப்பு 15க்கு நிகழ்வெண் 12, 25க்கு 24, 35க்கு 30, 45க்கு 18, 55க்கு 26, 65க்கு 10, 75க்கு 8. வினாவை புரிதல், விவரங்களை குறித்தல், பிரிவு இடைவெளியை சீராக்குதல், நிகழ்வு செவ்வகம் வரைபடத்தாளில் வரைதல், விடை பகர்தல். மைய மதிப்பு கொடுக்கப்பட்டாச்சு. இதன் ஒவ்வொன்றிற்கும் மேல கீழெல்லைகள் மேலெல்லைகளை குறிக்கணும். உதாரணமா 15 அப்படின்னு ஒரு எண் இருக்குன்னா இதுக்கு கீழெல்லை 10, மேலெல்லை 20. இது ரெண்டுக்கும் நடுவில் அமைகிறதுதான் 15. அப்படித்தானே? ஆமா, அப்படிதான் நம்ம குறிக்கணும். இப்ப மைய மதிப்பு 15னா பிரிவு இடைவெளி 10ல இருந்து 20, 25னா 20ல இருந்து 30, 35னா 30ல இருந்து 40, 45னா 40ல இருந்து 50, 50ல இருந்து 60, 60ல இருந்து 70, 70ல இருந்து 80. போட்டாச்சா? நிகழ்வெண் மாறாது. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவு இடைவெளிகளுக்கு நம்ம ஒரு நிகழ்வு செவ்வகம் வரைய போறோம். ஒரு தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவலை கொண்டுள்ளது. எனவே எக்ஸ் அச்சுல பிரிவு இடைவெளியையும் ஒய் அச்சுல நிகழ்வெண்கள் ரெண்டையும் ஒரு சேர குறிச்சா நமக்கு நிகழ்வு செவ்வகம் உருவாயிரும். அளவு திட்டம் வரைங்க. எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள், ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் 4 அலகுகள். ஏன்னா எக்ஸ் அச்சுல குறிக்க போறது பிரிவு இடைவெளி, ஒய் அச்சுல நிகழ்வெண்கள். முதல் இடைவெளி 10ல இருந்து 20, 10ல இருந்து 20 12 உயரம், 20ல இருந்து 30 24 உயரம், 30ல இருந்து 40 30 உயரம், 40ல இருந்து 50 18 உயரம், 50ல இருந்து 60 26 உயரம், 60ல இருந்து 70 10 உயரம், 70ல இருந்து 80 8 உயரம். இந்த செவ்வகங்களை வரைஞ்சு நம்ம கலர் பண்ணிக்கிறோம். இதுதான் தேவையான ஹிஸ்டோகிராம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?